எனக்கு இன்காம்பிட்டன்ட் சர்விக்ஸ் இருக்கு. அதால எனக்கு 2 ப்ரீடம் அபார்ஷன் ஆயிருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை நீங்க வந்து ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. இந்த வீடியோல எனக்கு தேர்டா ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கா. அது ஃபுல் டேர்ம்ல 9 மாசம் 15 days வரைக்குமே நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன். என்னோட அந்த ஃபுல் டேர்ம் ஜேர்னியை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். Hey guys, without further blabbering, let's get into the video. இந்த ஹோல் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா 28th டேல இருந்து 9 மாசம் 15 days என்னோட ஹோல் பிரெக்னன்சி 9 மாசமும் ஹோலா நான் என்னென்னலாம் பண்ண ப்ரோ டிப் நான் உங்கள்கிட்ட சிஸ்டர் டு சிஸ்டரா உங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்ன எல்லாமே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, 28th டேல எனக்கு டபுள் லைன் வந்துச்சு. பயங்கர ஹாப்பியா இருந்தோம். அட் த சேம் டைம் டிப்ரெஷனாகவும் இருந்துச்சு. ஆனா நான் என்னோட ஹஸ்பண்ட் நாங்க 2 பேருமே என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னா, என்ன ஆனாலும் என்னோட 100% நான் வந்து இந்த வாட்டி வந்து கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் ஓகே, காட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஜேர்னியை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். டபுள் லைன் வந்த உடனே நாங்க வந்து கிளினிக் போயிட்டோம். போன 2 வாட்டி எந்த கிளினிக் போனோமோ சேம் கிளினிக் தான், சேம் டாக்டர் தான். டாக்டர் எங்ககிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வாட்டி 12th வீக்லயே சர்விக்கல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்ரெடி எனக்கு போன பேபியுமே ஸ்டிச் பண்ணி அபார்ட் ஆனதுனால இந்த வாட்டி நெசரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நாங்கள் அந்த ப்ராசஸ்ல ஆப்ரேஷன் தேட்டர்ல இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் அந்த பிளேஸ்ல வந்து அட்டாச் பண்ணுவோம். இது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுக்கும் அப்படின்னாங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் மட்டுமே 12,000 ரூபி. நான் வந்து அகெயின் ஒருக்க ரிப்பீட் பண்ணுறேன், 12,000 ரூபி. நாங்கள் 2 பேருமே வந்து ஓகே சொல்லிட்டோம். அப்புறம் டாக்டர் எனக்கு வந்து நீ கம்ப்ளீட்டா இன்னைக்கு உனக்கு வந்து 28th டே ஆகுது, என்னைக்கு டெலிவரி ஆகுதோ அன்னைக்கு வரைக்கும் நீ கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட்ல மட்டும்தான் இருக்கணும், ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நான் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல தான் இருந்தேன். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் எழுந்திருப்பேன். அதுவும் என்னோட ரூம்ல இருந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கு ரெஸ்ட் ரூம். நான் அதுக்கு மட்டும்தான் எழுந்திருப்பேன். மற்ற எல்லா நேரமும் பெட்லேயே தான் இருப்பேன். நான் இப்போ உங்ககிட்ட என்னோட ப்ரோ டிப்பு ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 24/7 ரெஸ்ட்ல தான் இருக்கணும். 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குளிக்கவே கூடாது. ஹேர் வாஷாக இருந்தாலும் ஓகே, மேலுக்காக இருந்தாலும் ஓகே. 5ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தான். அதுக்குள்ள நீங்கள் இந்த சோப்பு ஷாம்பு எல்லாமே அப்ளை பண்ணியே ஆகணும். ஒரு சிஸ்டர் டு சிஸ்டரா அட்வைஸ் பண்றேன். ப்ரோ டிப் இது 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்குமே இருக்கவே கூடாது. இது இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து தீபாவளி வரலாம், ரம்ஜான் வரலாம், என்ன ஆனாலும் 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் தான். தென் என்னோட டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணது எப்படின்னா வந்து டாய்லெட் போகும்போது ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து எப்போலேருந்து ரெஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். உங்க கூட இருக்கிறவங்கலாம் இப்பவே எதுக்கு நீ ரெஸ்ட்ல இருக்க, 5 மாசம் ஆகட்டும் 6 மாசம் ஆகட்டும் அப்புறமா இருந்துக்கலாம் அப்படின்னு உங்களை வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னோட அடுத்த ப்ரோ டிப் இது. உங்களுக்கு எப்போ டபுள் லைன் வருதோ, உங்களுக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கு, இன்காம்பிட்டன்ஸ் சர்விக்ஸ் இருக்குன்னு எப்போ உங்களுக்கு நீங்க டயக்னோஸ் பண்ணுவீங்களோ, 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல தான் இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க வந்து கம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. தென் அப்புறம் 50வது நாள் ஸ்கேனுக்கு போனோம். ஹார்ட் பீட் ஸ்கேன் இது எல்லாமே ஓகே தான். அகெயின் வீட்டுக்கு வந்தோம், ரெஸ்ட்ல தான் இருந்தேன். தென் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரோ டிப் இது. இந்த ஹோல் ப்ரெக்னன்சி ஜேர்னிலையுமே நீங்க டாய்லெட் போறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ப்ரெஷர் கொடுக்காம டாய்லெட் போகணும். ரெஸ்ட்ல இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹோல் டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ நமக்கு வந்து டாய்லெட் போகிறப்போ வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, டுஃபாலக் டானிக்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், பேபிஸ்லேருந்து ஏஜ் ஆனவங்கலேருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டுஃபாலக் டானிக் ஒன்று கூடயே வச்சுக்கோங்க. இது நான்லாம் ஹோல் ப்ரெக்னன்சிலேருந்து ஒரு 10 டப்பா ஒரு பண்ணியிருக்கேன். இந்த டுஃபாலக் டானிக்கை டெய்லி இந்த நைட்டு வந்து குடிங்க. உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகும். உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் நீங்கள் வந்து கொடுக்காம வந்து நீங்கள் வந்து டாய்லெட்
போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தன் ஆயிரும். இது நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணுமா, ஹாஸ்பிட்டலில் போய் டவுட் கேட்கணுமாலாம் இல்லை. நீங்கள் எந்த கிளினிக் போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் ஸ்மூத்தாக போகிறதுக்கு, எஸ்பெஷலி குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு இந்த டானிக் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி, ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி, இன்டைஜஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போல்லாம் இதை நீங்கள் வந்து குடிச்சே ஆகணும். இது ஒன்று தான் ஒரு ப்ரோ சொல்யூஷன் மாதிரி. இந்த ரெஸ்ட் ரூம் போகிறது வந்து இனிஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஹார்மோனல் சேஞ்ச்னாலையும் நம்ம வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனாலையும். ஆனால் இந்த ரெஸ்ட் ரூம் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணுறோமோ அது பயங்கரமாக டேஞ்சர் ஆயிரும். நான் அதனால தான் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு 3 சொல்யூஷன் இருக்குது. 1 டுஃபாலக் 10/10. 2 டெய்லியுமே ரெட் பனானா எடுத்துக்கணும். யூஸ்வலாக வந்து ரெட் பனானா சுகர் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன ப்ராப்ளம் வேணால் உங்களுக்கு இருக்கலாம், டெய்லி ஒரு ரெட் பனானா அவசியமாக எடுத்துக்கோங்க. அது இன்டைஜஷனுக்கு, ப்ளோட்டிங்க்கு, எல்லா வகையான செரிமான கோளாறுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த டாய்லெட் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நீங்கள் வந்து ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு அந்த ஹோல் சிஸ்டமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்னோட ஒரு ஹார்ட் டு ஹார்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி ரெட் பனானா எடுத்துக்கோங்க. அதுக்கு பல வகையில் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்தி. தென் 3rd மந்த் ஸ்கேன் வந்துச்சு, என்டி ஸ்கேன், ஆல் ஓகே, பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கா, ஓகே நம்ம இப்போவே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம், ஸ்டிச்சிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்னை வந்து மேலே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே என்னை கூப்பிட்டு போனாங்க. ட்ரெஸ் பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி, க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர், அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட கைனகாலஜிஸ்ட் என்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, உனக்கு நான் இப்போ பெசரி அண்ட் சர்விக்கல் ஸ்டிச் இந்த ரெண்டுமே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் 100% நான் உனக்கு அஸ்யூரன்ஸ் கொடுக்க மாட்டேன், இந்த வாட்டி ஃபுல் டைம் பேபி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் வச்சுக்கோ, என்ன வேணால் ஆகலாம், ஆல் இஸ் ஃபுல் அப்படின்ட்டு தான் எனக்கு அனஸ்தீஷியாவே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சரி அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த இமேஜில் இருக்குல்ல, எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும். ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். இது ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் தி சர்விக்ஸில் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. உங்களுக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி எந்த வகையான ஃபீலிங்கோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இச்சிங் எதுவுமே இருக்காது, லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அஃபோர்ட் பண்ணுறது, 12,000 ரூபி இதுக்கு எக்ஸாக்டாக ஆகும். அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதான் அங்கே ஒரே ஒரு கேள்வி. தென் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ரூமுக்கு உங்களை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. 3 days வந்து உங்களை அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுதா, யூரின் போகும்போது ஏதாவது பெயின், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ப்ளீடிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறமா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். 9 month ரெஸ்ட்டில் இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது ஈஸி கிடையாது. நான் உங்களை விட நான் அதிகமாகவே அனுபவிச்சிருக்கேன். 2 குழந்தைங்களுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதோட பெயின் என்ன, அதோட 100% அதோட டெப்த் என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே உணர முடியும். ஆனால் இன்றைக்கி என்னோட அழகான பையன் என்கிட்ட இருக்கான்னா அதுக்கு முழுக்க வந்து காட்க்கு அப்புறமா நான் இருந்த ரெஸ்ட்டு தான் ரீசன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருங்க. தீபாவளி வரும், ரம்ஜான் வரும், ஏதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து கல்யாணம் வரும், எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. நானும் அதில் இருந்திருக்கேன். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு பேபி தான் முக்கியம். ஸோ ரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரலாக எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக உங்களுக்கு இன்காம்பிடன்ஸ் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் ஆன உடனே உங்கள் டாக்டர் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா, உங்கள் கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கிறதுனால தான் ப்ரீடம் அபார்ட் ஆகுது நமக்கு. ஸோ அந்த பிளேஸில் வந்து ஒரு த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு அனஸ்தீஷியா கொடுத்து பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேபி ஸ்டிச் பண்ணியும் அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ரெக்னென்சியில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சோடு சேர்த்து
பெசரி அப்படின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, எக்ஸாக்டாக இதாக இருக்கும். இது வந்து 12,000 ருபீஸ் வரும். இது உங்களுக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ப்ராசஸ்லேயே இன்சர்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பெயினோ இச்சிங்க த்ரோட் ப்ரெக்னென்சி இந்த ரெண்டுமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி. அந்த 12,000 ருபீஸ் மட்டும் நீங்கள் அஃபோர்ட் பண்ண மாதிரி இருக்கும். தென் ஸ்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஹார்ட் பீட் ஸ்கேன் எடுப்பாங்க 50வது நாளில். என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. என்டி ஸ்கேனுக்கு அப்புறம் தான் ஸ்டிச்சிங் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். தென் 5th மந்த் எண்டில் அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க. பேபிக்கு ஏதாவது அனாமலிஸ் இருக்கா, ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அந்த மாதிரி ஸ்கேன் இது. தென் உங்களுக்கு வந்து க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க. இது வந்து 6வது மாதத்துக்கு அப்புறமா எடுக்கிற எல்லா ஸ்கேனுமே க்ரோத் ஸ்கேன் தான். இந்த எல்லா ஸ்கேன்லேயுமே நம்ம முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது உங்கள் ஸ்கேன் ஷீட்டில் வந்து சர்விக்கல் லென்த்து வந்து ஹையர் தென் 2.9 இருக்கான்னு மட்டும் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரணும். உங்களோட கைனுக்கும் அதான் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. தென் முக்கியமான விஷயம், நீங்கள் இதை கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டயக்னோஸ் ஆனப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்குமே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற அந்த டேப்லெட்டை நீங்கள் வந்து எடுப்பீங்க. நான் வாய் வழியாக தான் எடுத்தேன். 400 mgங்கிறது ஹையஸ்ட் டோசேஜ். இது வந்து ட்வைஸ் a டேக்கு காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுப்பேன். அண்ட் தென் வீக்லி இல்லைனா ட்வைஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேபி வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரெக்னென்சி வந்து அபார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் க்ரூஷுவலான இன்ஃபர்மேஷன், நான் ஆல்ரெடி அடிபட்டு திருந்தி 2 வாட்டி அபார்ட் ஆனதுக்கு அப்புறமா அட்வைஸ் நான் இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளீஸ் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், பெட் ரெஸ்ட் 100/10 நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா இது நீங்கள் எந்த ரீசனுக்காகவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் 24/7 பெட்டில் தான் இருக்கணும், ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். இது வந்து தீபாவளியாக இருக்கலாம், எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், நீங்கள் பெட்டில் தான் இருந்தாகணும். ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களோட சர்விக்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. 3 மாதமாக இருந்தாலும் சரி, 50வது நாளாக இருந்தாலும் சரி, சர்விக்ஸுக்கு ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கவே கூடாது. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க நீக்கிற ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன். அகெயின் அண்ட் அகெயின் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ரெஸ்ட்டில் இருங்க. இன்றைக்கி என்கிட்ட ஒரு இன்றைக்கி என்னோட குழந்தை என்கிட்ட இருக்கான்னா அதுக்கு மெயின் ரீசன் நான் தியாகம் பண்ணி நான் 9 மாதமும் ரெஸ்ட்டில் இருந்தது மட்டும்தான். தென் 2வது விஷயம், நீங்கள் டாய்லெட் போகும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப டைட்டாக டாய்லெட் உங்களுக்கு போகவே கூடாது. அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து உங்களோட அந்த சர்விக்ஸ் இருக்கிற அந்த பிளேஸை வந்து ப்ரெஷர் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அபார்ட் ஆகிறதுக்கு ரீசன் இருக்குது. இது 100% இது உண்மை. என்கிட்ட நான் ஒவ்வொரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போகிறப்போ என்னோடய டாக்டர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஈஸியாக டாய்லெட் போகிறதுக்கு தான் ரெட் பனானா டெய்லி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய ப்ரீட் இருக்குது தான். ரெட் பனானா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு வந்து அந்த டாய்லெட்டை வந்து இது பண்ணி விட்டுரும். தென் நான் டெய்லி எக் சாப்பிடுவேன். பழமும் நான் டெய்லி எடுத்துப்பேன். இது வந்து டைஜஷனுக்கு, ஹெல்தியஸ்ட் பேபிக்கு, அந்த ப்ளசண்டாக, அந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 3 ஸ்கிப் பண்ணாமல் எடுங்க, டெய்லி எடுங்க. தென் டுஃபாலக் இந்த டானிக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இது உங்களோட டைஜஷனை வந்து ஸ்மூத் ஆகும். நீங்கள் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது, சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. நீங்கள் எப்போல்லாம் வந்து ஏதாவது வந்து உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இந்த டானிக் இன்டேக் பண்ணிவிடுங்க. உங்களோட அந்த டைஜஷன், அந்த பவுல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுரும். அந்த ப்ரெஷர் ஆகாமல், இந்த சர்விக்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஆகாது. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நான்லாம் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் 8 பாட்டிலாவது என்கிட்ட இருந்திருக்கும். பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அழக்கூடாது. நம்ம அழுகும்போது தேம்பி அழுகும்போது டைரெக்டாக வந்து ப்ரெஷர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அபார்ட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஹை டோசேஜில் வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, அழாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு வந்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு, நம்ம ஸ்லீப் பண்ணும்போது இடது பக்கம் தான் வந்து
தூங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ப்ளசண்ட்டாக வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் இதான் வந்து உண்மை. ஆனால் நம்ம 24 மணி நேரமும் நம்ம இப்போ படுத்தே தான் இருப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு பக்கமாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இம்பாசிபிள். நமக்கு பெயின் பயங்கரமாக இருக்கும். நம்மளால் ஒரே சைடில் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த பக்கம் உங்களுக்கு இதாக இருக்கும், இந்த பக்கம் படுங்க, அந்த பக்கம் படுங்க, லெஃப்ட்டு ரைட்டு, இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர், நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர். நான்லாம் எல்லா பக்கமும் நான் வந்து ஸ்லீப் பண்ணியிருக்கேன். அந்த இருந்திருக்கு. எந்த சைடு இருக்கணும்னு தோணுதோ அந்த சைடு இருங்க. தென் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பாத் பண்ணும்போது 10 மினிட்ஸ்க்கு மேலே ரெஸ்ட் ரூமில் இருக்கவே கூடாது. ஹேர் வாஷாக இருந்துச்சுன்னா 7 நிமிஷம் தான். அதுலேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து அந்த 7 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலர் வாஷாக இருந்தால் 5 நிமிஷம் தான். 10 மினிட்ஸ்க்கு மேலே ரெஸ்ட் ரூமில் நீங்கள் நிற்கவே கூடாது. உடனே ஹாலுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். நீங்கள் என்ன மீல் எடுத்துக்கிட்டாலும் 2 நிமிஷம் கூட உட்காரக்கூடாது. உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஹார்ட் பர்ன் வரும், டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் நமக்கு 9 மாதமும் வேறு வாய்ப்பே கிடையாது. நமக்கு அபார்ட் ஆகக்கூடாது. நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ரியாரிட்டி பேபி வேணும். ஸோ நீங்கள் என்ன மீல் எடுத்துக்கிட்டாலும், ஹெவி மீலாக இருக்கட்டும், ஜூஸ் குடித்தாலும், ஏன் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டா கூட நீங்கள் 1 நிமிஷம் கூட உட்காந்துருக்கக்கூடாது. அடுத்த நிமிஷமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். லாஸ்ட் பாயிண்ட்டு, ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாண்ட் டூ மச். ரொம்ப நேரம் நிற்காதீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் மட்டும் அப்போது அன்னைக்கு டே மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் போகிறது, உட்காந்துக்கலாம், நின்றுக்கலாம். மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்லேயே இருங்க. ஓகே guys, thank you. சேஃபாக இருங்க. ஹாவ் a great pregnancy journey. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.